இதே தெய்வங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இவர்களை வணங்கி இவர்கள் வழியில் இவருடைய கொள்கைகளை இவருடைய கோட்பாடுகளை கிஞ்சித்தும் பிறழாமல் தமிழக மக்களுக்காக தன்னுயிரையும் தர தயாராக இருந்து தமிழகத்தை தலைநிமிர செய்த புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கு ஏனுங்க எங்க கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் 26 ஆள போகிற எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு நம்மில் ஒருவர் நமக்கானவர் நம்முடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய பண்ணையார் என்ற நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகம் நிமிர தமிழனின் எழுச்சி பயணத்தை இந்த மதுரை மண்ணில் தொடங்கியிருக்கிறீர்கள். இந்த மதுரை மண்ணில் தொடங்கியது எதுவும் சோடை போனது கிடையாது. எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றிதான். எனவே உங்களுடைய பயணம் வெற்றி பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அலை கடலென இங்கே வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய அடலேர்களும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கின்ற மத்திய அமைச்சர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய முருகன்ஜி அவர்களே, மேனாள் தலைவர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, இந்த எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்த வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய அருமை ஐயா ஜி.கே.வி அவர்களே, அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய எனக்கு பின்னாலே இங்கே உரை நிகழ்த்த இருக்கின்ற தமிழகத்துடைய சட்டமன்றத்துடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பேரவை செயலாளர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டுதலுக்கும் பாராட்டுக்குரிய அருமை தம்பி அருமை சபை ஆர்.பி. உதயகுமார் அவர்களும் அன்பிற்கினிய அன்பு சகோதரர் வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற சி.வி.எஸ். அவர்களையும் எங்களுடைய சக சட்டமன்ற உறுப்பினர்கள் போற்றுதலுக்குரிய அருமை தம்பி மேலூர் பெரியபுலா என்ற செல்வம் அவர்களும் அன்புக்கும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மகளிர் அணி செயலாளர் சொல்லின் செல்வர் அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே, இந்த மேடையில் அலங்கரிக்கின்ற தலைவர்களே, அன்பர்களே, நண்பர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு பகுதியில் வந்திருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, கழகத்தின் ஆற்றல் மிக்க அருமை அடலேர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியில் நம்முடைய அண்ணன் சொல்லிவிட்டார், இந்த பயணம் வெற்றி பயணமாக முடியும். தமிழகத்தை மீட்போம், தமிழக மக்களை காப்போம் என்ற பயணத்தை தொடங்கி 175 தொகுதியில்
மக்கள் அலையா கடல் அலையா என்ற அளவிற்கு மக்களை ஒன்று திரட்டி மக்களிடத்திலே இந்த ஆட்சியின் அவலங்களை அடுக்கடுக்காக எடுத்து சொல்லி மக்களுடைய மனம் கவர்ந்தவராக அரசு ஊழியர், விவசாயிகள், பலதரப்பட்ட வணிகர்கள், தாய்மார்கள், எண்ணற்ற பிரதிநிதிகளை நேரடியாக சந்தித்து எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரிடத்திலும் தங்கள் குறைகளை எடுத்து சொல்லாத அளவிற்கு நமக்கானவர், நம்பிக்கைக்குரியவர், அடுத்து ஆளப்போகிற நம் தலைவரிடத்திலே எடுத்து சொல்லும் சொல்லி துப்புரவு பணியாளர்கள் முதல் அரசு பணியாளர்கள் வரை அத்தனை பேருமே இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இடத்திலே குறைகளை சொல்லுகின்ற அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற அண்ணனுடைய பயணம் ஒரு பக்கம், நம்முடைய நயினார் நாகேந்திரன் அவர்கள், பண்ணையார் அவர்கள் இன்றைக்கு தொடங்கியிருக்க இந்த பயணம் இன்று இரு பக்கமும் இந்த அரசாங்கத்துக்கு இடியை கொடுக்கின்ற வகையில் பயணம் வெற்றி பெறும். இந்த பயணம் முடிகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஒன்று உறுதி உறுதி உறுதி. ஒரு விரல் புரட்சியை ஏற்படுத்த தமிழக மக்கள் தயார் தயார் என்பதை நேரத்திலே தெரிவித்து, எத்தனை பொய்கள், எத்தனை உருட்டுகள், எத்தனை சதுரங்க வேட்டைகள் நடத்தினாலும் அத்தனையும் மக்கள் மத்தியிலே அத்துப்படி அத்துப்படி. எனவே தமிழக முதல்வர்களே, நீங்கள் இன்னும் மக்களை ஏமாற்ற முடியாது. நம்முடைய ஒரு கல் ஒரு கண்ணாடி கதாநாயகனை யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு கதாநாயகனாகவே அந்த படத்தின் கதாநாயகனே நகைச்சுவை நடிகராக பார்க்கிறார்கள். எனவே திமுகவின் பப்பு வேகாது, பருப்பு வேகாது. வருகிற தேர்தலில் மாற்றம் உறுதி உறுதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி வந்தே வந்தே. அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மதுரை பகுதியினுடைய மக்கள் தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயகுமார் அவர்கள் நம்முடைய மாநில தலைவருடைய பயணத்தை வாழ்த்தி பேசுவார்கள். சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மாமதுரையில மீனாட்சி சொக்கநாதர் குடிகொண்டிருக்கிற இந்த மதுரையில மீனாட்சி மைந்தனாக இன்றைக்கு ஒரு எழுச்சி பயணத்தை கொங்கு மண்டலத்திலே நம்முடைய புரட்சி தமிழர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்த வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையிலே அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அங்கே புறப்பட்ட அந்த புரட்சி பயணம் பாண்டிய மண்டலத்திலே, சோழ மண்டலத்திலே, மத்திய மண்டலத்திலே, அதியமான் கோட்டையிலே என்று 167 தொகுதிக்கு மேலே அந்த புரட்சி பயணம் எழுச்சி பயணமாக வெற்றி பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மத்திய அமைச்சர் அண்ணன் மரியாதைக்குரிய எல் முருகன் அவர்கள் வேறு யாத்திரை தொடங்கினார்கள். இன்றைக்கு மத்திய அமைச்சராக இங்கே நம் மத்தியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அருமை சகோதரர், அன்பு சகோதரர், உங்கள் அன்பை பெற்றிருக்கிற அண்ணாமலை அவர்கள் இங்கே ராமேஸ்வரத்திலே இந்த மண்ணை காப்பதற்காக, இந்த மண்ணின் உரிமை காப்பதற்காக, என் மண் என்கிற உரிமையை இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்த்துவதற்காக அந்த எழுச்சி பயணத்தை அங்கே தொடங்கினார்கள். இன்றைக்கு அவருடைய வழியிலே முன்மாதிரியாக தலை நிமிர இந்த தமிழகம் வேண்டும் என்பதை ஒவ்வொரு தமிழருடைய இரத்தத்திலும் இன்றைக்கு உணர்த்துவதற்காக ஒரு தமிழனுடைய பயணமாக இந்த எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், ஆடி காத்திலே அம்மி நகரும் என்று சொல்வார்கள். ஆகவே இங்கே எழுச்சி பயணம், வெற்றி பயணம் என்று இங்கே ஒவ்வொரு பயணமாக தொடங்குகிற போது இந்த மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுவதற்காகத்தான். கடவுளே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகிற மண் தான் இந்த மதுரை மண். கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணிலே இந்த தமிழர்களுக்காக நீதி கேட்பதற்காக ஒரு பச்சை தமிழர் நயினார் இங்கே புறப்பட்டிருக்கிறார். எங்க அண்ணன் செல்லூர் ராஜன் அவர் பண்ணையார், ஏன்னா நாங்க அவரை பண்ணையார் தான் அழைப்போம். அவர் மக்கள் பணியிலே ஒரு நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர், அமைச்சராக பொறுப்பு வைத்தவர்.
அவர் தொழில்துறையிலே அமைச்சராக அவர் போட்ட விதைதான் அம்மா அவர்களுடைய ஆட்சியோடு இன்றைக்கும் தொழில்துறையிலே அம்மாவுடைய ஆட்சியிலே முதன்மை இடமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அந்த சரித்திர சாதனைகளை சொல்வதற்கு விதை போட்டவர் தான் அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர்கள் இன்றைக்கு இந்த யாத்திரையை, இந்த எழுச்சி பயணத்தை தலைமை தாங்கி அவர் எங்கே தொடங்குவார் என்று தமிழகத்திலே விவாதம். ஆனால் அன்னை மீனாட்சி அவர் வணங்கிவிட்டு சொன்னார், இந்த திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் இந்த மதுரையிலே தொடங்கி இருக்கிறது என்று தலைப்புச் செய்தியாக. நான் கூட கேட்டோம், அண்ணே என்னன்னு கவுண்ட் டவுன் ஆரம்பம் ஆயிருக்குதுன்னு சொல்றீங்க? அம்மையார் ராக்கெட்டு மேல போகும்போது கவுண்ட் டவுன் ஆரம்பம் ஆகுதுல்ல, அதே மாதிரி இப்ப இந்த திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் நாங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். நிச்சயமாக இந்த திமுக என்கிற குடும்ப வாரிசு அரசியலுக்கு, மன்னர் ஆட்சிக்கு, சர்வாதிகார ஆட்சிக்கு, மக்கள் விரோத ஆட்சிக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்துல கூட உங்ககிட்ட வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அமித்ஷாஜியை சந்தித்ததற்கு பிறகுதான் 2999 கோடி இன்றைக்கு எங்களை புழுதி வாரி தூத்துகிறார். இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு எங்க அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும், இங்கே பெரியபுலான் எம்எல்ஏ அவர்களும், முன்னாள் எம்எல்ஏ எல்லாம் இருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சா, தூங்குனா, சாப்பிடனா இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் நம்ம கூட்டணி பத்தி தான் சிந்தனை. சட்டசபையில இருந்து நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தலைநகர் டெல்லிக்கு சென்று நம்முடைய தலைவர்களை சந்திக்கிற போது ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், இங்கே ஏஜிஎஸ் அவர்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆகவே அன்றைக்கு ஏற்பட்ட ஸ்டாலினுக்கு நடுக்கம் எங்க வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் இருக்கிறார்கள், வீரமங்கை வேலுநாச்சியர் வடிவமாக இங்கே அமர்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் சட்டசபையில எழுந்திருச்சாலே ஸ்டாலினுக்கு நடுக்கங்க. எல்லோரும் முன்னாலும் ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் டெல்லியிலே அமித்ஷா அவர்களை சந்திக்கிற போது, சந்தித்து வந்ததற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அமைத்த கூட்டணியை கண்டு நடுக்கம் ஏற்பட்டு ஒப்புதல் வாக்கு மூலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற கட்சி என்று ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்ததை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளத்தை இந்த மதுரை மண்ணிலே, நக்கீரர் நீதி கேட்ட இந்த மண்ணிலே, கண்ணகி நீதி கேட்ட இந்த மண்ணிலே தொடங்கி இருக்கிறார்கள். அன்றைக்கு துவங்கிய எல்லா சைடும் இன்னைக்கு புரட்சி பயணம், எழுச்சி பயணம், வெற்றி பயணம். ஆகவே புயலாக புறப்பட்டிருக்கிற இந்த பயணங்கள் எல்லாம் இந்த தலை குனிந்து இருக்கிற தமிழகத்தை தலை நிமிர்த்துவதற்காக, சட்டம் ஒழுங்கிலே, பாலியல் பலாத்காரத்திலே, மின்சார கட்டண உயர்விலே, இன்றைக்கு மக்கள் பூங்காவிலே அண்ணா அவர்கள் தொடங்கிய திமுக கட்சியை கருணாநிதி குடும்ப சொத்தாக்கி பல நாட்கள் ஆச்சு, பல ஆண்டுகள் ஆச்சு. இப்போது தமிழ்நாட்டையும் வீர வசனம் பேசி விளம்பர வெளிச்சத்திலே, நீங்க 11 மருத்துவக் கல்லூரியை மோடி சார் கொடுத்தாரு, பிரதமர் கொடுத்தாரு, எடப்பாடியார் கொண்டு வந்தாரு, எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்தாரு, மெட்ரோ ரயில் கொண்டு வந்தாரு, எல்லாம் கொண்டு வந்தாரு. நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? இங்கே சொன்னார்கள், மும்பையிலிருந்து வந்து வரலாறு சொல்லுகிறார், 10 கிலோமீட்டருக்கு எடப்பாடியார் கட்டிய பாலத்தை நீங்கள் திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஒட்டத்தான் உங்களால் முடியும். எப்ப பார்த்தாலும் மத்திய அரசு ஒண்ணு கொடுக்கல, ஒண்ணு கிடைக்கும். கணக்குல நீ வீக்கா இருந்தா நாங்க என்னப்பா செய்யறது? வேணா அண்ணாமலைட்ட கேளு, கணக்கு கரெக்டா சொல்லுவாரு. அத வேணா நீ பார்த்து படிச்சுக்க. அது எங்க அண்ணன் நயினார் நாகேந்திரன் எடுத்து சொல்லுவாரு, விவரமா சொல்லுவாரு. நீங்க விளம்பரத்துக்காக சொல்லாதீங்க, விவரமா நயினார் சொல்லுவார் என்று சொல்லி நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மதுரை மண்ணிலிருந்து புறப்பட்டிருக்கிற நம்மளுடைய அருமை அண்ணன் நயினார் அவர்கள் வெற்றி வாகை சூடி இந்த மண்ணிலே இந்த குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், சர்வாதிகார அரசு, இந்த மன்னர் ஆட்சிக்கு முடிவுரை எழுதும், ஜனநாயகம் மலரும் என்று சொல்லி புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க உங்களை சந்திக்கிற, இந்த மேடையில் அமர்கிற இந்த நல்ல வாய்ப்பை தந்த அருமை அண்ணன் நயினார் அவர்களுக்கும், இந்த பாண்டிய மண்டலத்துடைய சொக்க தங்கம், பாண்டிய மன்னருடைய வாரிசாக இருக்கிற, இந்த பாண்டிய மன்னருடைய வாரிசாக இருக்கிற நயினார் புறப்பட்டிருக்கிறார். இனி தமிழகம் புயல் வீசும், ஆடிக்காட்டிலே அம்மி பறப்பதை போல இந்த புரட்சி பயணத்திலே ஸ்டாலின் குடும்ப ஆட்சி தூள் தூளாக, சுக்கு நூறாக
பொறுக்கி அள்ளி குப்பையில போடுவோம். நன்றி, வணக்கம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களது தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் என்ற பெயரிலே தேர்தல் பிரச்சாரத்தை வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மண்ணிலே தொடங்கி இருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவருடைய பிரச்சாரம் வெற்றி பிரச்சாரமாக மாற வேண்டும் என்பதற்காக இங்கே நம்முடைய மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், மூத்த தலைவர்கள் இங்கே வரை புரிந்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். பாஜகவினுடைய அகில இந்திய பொறுப்பாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். பாஜகவினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் தலைவர் அவர்களும் மூத்த முன்னணி தலைவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். மும்பையிலிருந்து நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர் அங்கே அமைச்சராக இருக்கக்கூடியவர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் பொறுப்பாளர்கள் இங்கே வரி புரிந்திருக்கிறார்கள். சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் துணைத் தலைவர் அவர்களும் மரியாதைக்குரிய மூத்த தலைவர்களும் மாவட்ட தலைவர்களும் இங்கே வரி புரிந்திருக்கிறார்கள். நண்பர்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் அனுபவம் மிக்கவர், பல்வேறு பொறுப்புகளிலே திறம்பட செயல்பட்டவர், அன்பானவர், அமைதியானவர், பண்பாளர். ஜாதி மதம் மொழி இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்றைக்கு ஒரு சமத்துவத்திற்கு எடுத்துக்காட்டான தலைவராக அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே ஆக்கப்பூர்வமாக தன்னுடைய உயர்பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேதான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, தமிழகத்தினுடைய முதல் பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அகில இந்திய அளவிலே முதல் பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த இரு கட்சிகள் மற்றும் இதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய வெற்றி தமிழகத்திலே உறுதி என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அதற்கு அடித்தளம் ஏற்படுத்துவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வு மட்டுமல்ல நம்பிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர்கள் தங்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தொண்டர்களுக்கு தேர்தல் களத்திலே வேகத்தையும் சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்துவதற்காக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். நண்பர்களே, இங்கே கலந்து கொண்டிருக்கிற என்டிஏ கூட்டணியினுடைய கட்சிகள் அவரவர் சார்ந்த பணிகளை களத்திலே வெல்வதற்கு மிக சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்ற ரீதியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு வலிமையான பாரதத்தை
தலைநிமிரச் செய்யக்கூடிய நிலையிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக இன்றைக்கு இந்தியா உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு ஜிஎஸ்டி வரி குறைப்பு. பிரதமருக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உள்நாட்டிலே இன்றைக்கு அமைதி என்றால் நம்முடைய உள்துறை அமைச்சரது மிக சிறந்த கண்டிப்பான நடவடிக்கை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்திலே வளமான தமிழகத்தை நாங்கள் விரும்புகிறோம். வளமான தமிழகம் தேவை. ஏன் தேவை என்றால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலை என்ன? சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், அதே போல போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இன்றைக்கு திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருப்பது வேதனைக்குரியது, வருத்தத்துக்குரியது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, தமிழகத்திலே ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழகத்துடைய பொருளாதாரம் சரிவு நிலையிலே இருக்கிறது. தமிழகம் பல்வேறு இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே உள்ள எத்தரப்பு மக்களும் இன்றைக்கு நிம்மதியாக இல்லை. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் தேவை. தமிழகத்திலே மீண்டும் நல்லரசு தேவை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதற்குத்தான் இந்த வெற்றி சுற்றுப்பயணம். நண்பர்களே, ஒத்த கருத்துடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே மலர வேண்டும். அதிமுக தலைமையிலே தமிழகத்திலே சட்டமன்றத்திலே நம்முடைய கூட்டணி வெல்ல வேண்டும். அதனை நோக்கியே இந்த வெற்றி சுற்றுப்பயணம். இங்கே இருக்கின்ற மதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவருடைய இந்த வெற்றி பயணத்திற்கு உறுதுணையாக செயல்படுகிறார்கள் என்று மகிழ்ச்சியாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, நாம் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும். அதற்கு ஆட்சி மாற்றம் தேவை என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அத்தகைய ஆட்சி மாற்றம் தேவை என்றால் உண்மையிலேயே அதற்கு அடித்தளம் இடக்கூடிய இரண்டு கட்சிகள், மத்தியிலே பெரிய கட்சி பாஜக, தமிழகத்தினுடைய பெரிய கட்சி அதிமுக தான். எனவே நண்பர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தில் இருந்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எந்த கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள் அனைவரும் தமிழக மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்துவதற்கான நோக்கத்தையே ஒரே நோக்கமாக கொண்டு செயல்படும் கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அதிமுக பாஜகவிலே ஒத்த கருத்தோடு எங்களோடு இணைந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஒன்றுபடுவோம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி தமிழக பாஜக தலைவருடைய தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் வெற்றி பெற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். பாரத் மாதா கி வந்தே ஜெய் ஹிந்த். அடுத்ததாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர், மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவருடைய பயணத்தை வாழ்த்தி பேசுவார்கள். தமிழகம் தலைநிமிர வேண்டும். ஒரு தமிழனால் அது நிகழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பாழ்பட்டு நிற்கின்ற தமிழகத்தை தலைநிமிர வைக்கக்கூடிய ஒரு யாத்திரையை மரியாதைக்குரிய நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைய தினம் துவக்குகின்றார்கள்.
2012ஆம் ஆண்டு தாமரை சங்கமம் மதுரையிலே நடந்தபோது அன்றைய தினம் ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்தோம். மத்தியிலும் மாநிலத்திலும் தாமரை ஆட்சி மலர்ந்திட தாமரை சங்கமம் என்பது அந்த மாநாட்டினுடைய நோக்கம். ஆகவே அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் அன்றைய தினம் கடுமையான உழைப்பை நாம் கொடுத்தாலும் கூட 2016 நிகழவில்லை. மத்தியிலே ஆட்சியை பிடித்தோம் 14ஆம் ஆண்டு. தமிழகத்திலே அது நிகழவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மதுரை என்பது அன்னை மீனாட்சியினுடைய பூமி. தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையாக இருக்க முடியும். ஆனால் தமிழின் தலைநகரம் மதுரையை தவிர்த்து வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதிலே ஆணித்தரமான நம்பிக்கை கொண்டவன். ஆகவே அன்னையினுடைய பாதத்தை வணங்கி ஒரு தமிழன் இந்த யாத்திரையை துவங்குகின்றார். இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும். 2012ஆம் ஆண்டு நாம் எடுத்த உறுதிமொழி அன்று நடைபெறாமல் இருந்தாலும் கூட இந்த 26ஆம் ஆண்டு தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்க வேண்டும். அதற்கான யாத்திரையாக அன்பிற்குரிய அண்ணன் நயினார் அவர்களுடைய யாத்திரை ஒரு முன்னெடுப்பாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு துணையாக இங்கே வருகின்ற நம்முடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அனைத்து தலைவர்கள், அதேபோல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடலியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஊக்கம் தரக்கூடிய வகையிலே இந்த மண்ணிலிருந்து ஒரு எழுச்சி துவங்குகின்றது. இது வெற்றி பெற வேண்டும். இந்த வெற்றி பெற்று தமிழகத்தை ஆளும் நிலை வரும்போது விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு முடிவு காலம் வந்துவிடும் என்று எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே அன்னை சக்தியினுடைய அருள் பரிபூர்ணமாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.